சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். நேற்றைய தினம் ஈரான் ஏவியிருந்த 2 ஏவுகணைகள் உலகத்தின் ஆச்சரிய கண்களை அகல விரிக்க வைத்துள்ளன. ஈரானின் இத்தனை சதவீதமான ஏவுகணை பலத்தை சிதைத்து விட்டோம், ஈரானின் இத்தனை ஏவுகணை செலுத்திகளை அழித்து விட்டோம் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் புள்ளி விவர கணக்குகளை வெளியிட்டுக் கொண்டிருக்க, அமெரிக்காவோ இஸ்ரேலோ கற்பனை செய்து கூட பார்த்திராத ஒரு ஏவுகணையை ஏவி அனைத்து தரப்பினதும் கணிப்புகளையும் தவிடுபொடியாக்கி இருக்கின்றது ஈரான். இந்திய பெருங்கடலில் தியாகோகசியா தீவில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அமெரிக்க பிரித்தானிய கூட்டுப்படை தளத்தின் மீது ஈரான் நேற்று ஏவியிருந்த 2 ஏவுகணைகளை அமெரிக்கா இஸ்ரேல் உட்பட யாருமே எதிர்பார்த்திருக்கவில்லை. ஈரானிடம் அப்படியான ஒரு ஏவுகணை இருக்கும் என்றோ, இத்தனை அழிவுகளை ஈரான் மீது நிகழ்த்திய பின்பும் ஈரானினால் இப்படியான ஒரு தாக்குதலை நடத்த முடியும் என்றோ யாருமே நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆனால் ஈரான் அழிக்கப்படவில்லை என்பதையும், தனது எதிரிகளை தாக்கக்கூடிய பலத்துடன் தான் அது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் தியாகோகசியா அமெரிக்க பிரித்தானிய கூட்டுப்படை தளத்தின் மீது மேற்கொண்ட தாக்குதலினூடாக நேற்றைய தினம் ஈரான் நிரூபித்திருக்கின்றது. தியாகோகசியா தீவு என்பது ஈரானில் இருந்து சுமார் 3700 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. உலகத்தின் கணிப்பின்படி ஈரானினால் தொட்டுவிடக்கூடிய தூரத்தை கடந்துதான் அமெரிக்காவின் அந்த தளம் இருக்கின்றது. யுத்தம் ஆரம்பமான போது ஈரானிடம் இருக்கின்ற ஏவுகணை பலம் பற்றி கணிப்புகளை வெளியிட்டு வந்த அமெரிக்கா, ஈரான் வசம் அதிகபட்சம் 2500 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மாத்திரம்தான் இருக்கின்றது என்று கணிப்பு வெளியிட்டிருந்தது. ஈரான் 5000 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணைகளை தயாரிப்பதற்கு திட்டமிடுகின்றது என்றும், அப்படியான ஏவுகணைகளை தயாரிப்பதற்கு முன்னர் ஈரானின் ஏவுகணை பலத்தை சிதைத்துவிட வேண்டும் என்று கூறித்தான் ஈரான் மீதான தங்களது போரையும் நியாயப்படுத்தியும் வந்தது. ஈரானிடம் இப்படியான நீண்ட தூர ஏவுகணைகள் இருக்கும் என்பதை அமெரிக்கா உட்பட யாருமே கற்பனை செய்து கூட பார்க்கவில்லை. ஆனால் நேற்றைய தினம் ஈரான் ஏவியிருந்த 2 ஏவுகணைகளின் வீச்சு 4000 கிலோமீட்டர். அது 5000 கிலோமீட்டர் தாக்குதல் வீச்சை கொண்ட ஏவுகணைகள் என்றும் சிலர் கூறுகின்றார்கள். இத்தனை தூர வீச்சு கொண்ட ஏவுகணைகள் ஈரானிடம் இருப்பது என்பது ஐரோப்பாவின் பல முக்கிய நகரங்கள் ஈரானின் ஏவுகணை வீச்சுக்குள் இருக்கின்றதான செய்தியை உலகிற்கு கூறுவதாக இருக்கின்றது. இது பல ஐரோப்பிய நாடுகளையும் அமெரிக்காவையும் அதிர்ச்சிக்குள்ளாழ்த்தியுள்ளது. அது மாத்திரமல்ல, ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடுத்துள்ள யுத்தத்தில் ஈரான் இன்னமும் தாக்குதல் பலத்துடன் தான் நின்று கொண்டிருக்கின்றது என்கின்ற உண்மையையும் வெளிப்படுத்தி நிற்கின்றது. நேற்றைய தினம் தியாகோகசியாவில் உள்ள அமெரிக்க பிரித்தானிய கூட்டுப்படை தளத்தை குறிவைத்து ஈரான் ஏவியிருந்த ஏவுகணை ஈரானின் கொரம்ஷா-4 ஏவுகணை வகையைச் சேர்ந்ததாக இருக்கலாம் என்று சில ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். 20 தொன் எடையுள்ள IRBM, அதாவது இன்டர்மீடியட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைலாக அது இருக்கலாம் என்றும் சிலர் கூறுகின்றார்கள். அதேபோன்று நேற்றைய தினம் ஈரான் ஏவியிருந்த ஏவுகணைகள் ஈரானின் புதிய தயாரிப்பான செஜில்-3 ஏவுகணைகளாக இருக்கலாம் என்றும் சில ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். அதேவேளை நேற்றைய தினம் ஈரான் ஏவியிருந்த அந்த ஏவுகணைகள் வான்வெளியில் இருந்து ஏவக்கூடிய சிமோர்க் ஸ்பேஸ் லான்ச் ராக்கெட் என்ற ஏவுகணையின் மேம்படுத்தப்பட்ட வடிவமாக இருக்கலாம் என்றும் சில ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் இங்கு மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், உலகின் பல கண்டங்களை ஈரான் தனது தாக்குதல் வீச்சு எல்லைக்குள் கொண்டு வந்து விட்டுள்ளது என்பதுதான். நேற்றைய தினம் ஈரான் ஏவியிருந்த 2 ஏவுகணைகளுமே இலக்கை நெருங்குவதற்கு முன்னதாகவே வானில் வைத்து அழிக்கப்பட்டு விட்டன என்பது உண்மைதான். ஈரானினால் குறித்த இலக்கை தாக்க முடியவில்லை என்பதும் உண்மைதான். ஆனாலும் இங்கு மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விடயங்கள் என்னவென்றால், ஈரான் தனது தாக்குதல் பலத்தை இன்னமும் இழக்கவில்லை என்பதைத்தான். நினைத்த இலக்கை நினைத்த மாத்திரத்தில் ஈரானினால் தாக்க முடிகின்றது என்பதைத்தான்.
ஈரானிடம் 4000-5000 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் இன்னமும் இருக்கின்றன என்பதுதான். ஈரானை அழித்து முடித்து விட்டதாக ட்ரம்ப் கூறி வருகின்ற நிலையிலும் ஈரானினால் அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசை அச்சுறுத்த முடிகின்றது என்பதைத்தான். நேற்று இரவு இஸ்ரேலின் அணுநிலைகள் அணுவாயுதங்கள் இருப்பதாக நம்பப்படுகின்ற டிமோனா மற்றும் அரன் போன்ற இடங்களில் ஈரான் மேற்கொண்ட பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களும் ஈரானின் தாக்குதல் பலத்தை பறைசாற்றுவதாக இருக்கின்றது. இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு பொறிமுறைகளை எல்லாம் மீறி ஈரானின் 3 ஏவுகணைகள் இந்த பிரதேசத்தை நேரடியாக தாக்கியுள்ளதாகவும் 100 பேர் வரையில் காயமடைந்துள்ளதாகவும் ஆரம்ப கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் அந்த ஏவுகணை தாக்குதலினால் இஸ்ரேலின் அணு சார்ந்த விடயங்களுக்கு ஏற்பட்ட சேத விவரங்கள் என்ன என்பது பற்றி இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்படுகின்ற வரைக்கும் செய்திகள் வெளியாகவில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களை ஈரானின் ஏவுகணை சிதறல்கள் விழுந்து வெடித்த ஒரு இடத்திற்கு அழைத்துச் செல்ல இருக்கின்றோம். இஸ்ரேல் மீது நேற்று முன்தினம் 9 ஏவுகணைகளை ஈரான் ஏவியிருந்தது. அவைகள் அனைத்துமே வானில் வைத்து இடைமறிக்கப்பட்டு தாக்கி அழிக்கப்பட்ட போதும் அந்த ஏவுகணைகளின் சில சிதறல்கள் ஜெருசலேமின் சில பகுதிகளில் விழுந்து வெடித்திருந்தன. குறிப்பாக ஜெருசலேமில் உள்ள அல்-அக்ஸா மசூதி மற்றும் யூதர்களின் புலம்பலின் சுவர் போன்ற மிகவும் பிரசித்தி பெற்ற இடங்களுக்கு அருகில் விழுந்து வெடித்திருந்தன. ஈரானின் ஏவுகணை சிதறல்கள் விழுந்து வெடித்த அந்த இடம் எப்படி இருக்கின்றது என்று அருகில் சென்று காண்பித்தார் ஐபிசி தமிழின் இஸ்ரேலிய செய்தியாளர். அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகளுக்கும் ஈரானுக்கும் இடையில நடக்கின்ற 22வது நாள் யுத்தத்தில் உங்களை நான் எருசலேமில் சந்திக்கிறேன். நான் நிற்கிற இடம் எருசலேமில் இருக்கிற ஒலிவு மலை. எனக்கு எதிரே நீங்க பார்க்குற அந்த பெரிய ஏரியா தான் ஜெருசலேமுடைய ஓல்ட் சிட்டி. இந்த ஓல்ட் சிட்டி ஏறக்குறைய 220 ஏக்கர் பரப்பளவு உள்ள பகுதி. இந்த ஓல்ட் சிட்டி 4 பிரிவாய் பிரிக்கப்பட்டிருக்கு, 4 பகுதிகளாய் பிரிக்கப்பட்டிருக்கு. முதலாவது ஜூவிஷ் குவார்டர்ஸ், யூதர்கள் வசிக்கின்ற பகுதி. 2வது கிறிஸ்டியன் குவார்டர்ஸ், கிறிஸ்துவர்கள் வசிக்கின்ற பகுதி. 3வது இஸ்லாமியில் வசிக்கக்கூடிய முஸ்லிம் குவார்டர்ஸ். 4வது பகுதி ஆர்மீனியர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஆர்மீனிய கிறிஸ்துவர்கள் வசிக்கக்கூடிய இன்னொரு பகுதி, ஆர்மீனியன் குவார்டர்ஸ் என்று அழைக்கப்படும். இப்போ நேற்றுக்கு 9 முறை ஈரான் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை தாக்குதல்களை நடத்தினது. இதில் 3 ஏவுகணைகள் கிளஸ்டர் குண்டுகள், கிளஸ்டர் பாம்ஸினால் நிரப்பப்பட்ட ஏவுகணையில் சுமந்து வந்ததா இருந்தது. இந்த 3 பாலிஸ்டிக் மிசைல்ஸும் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டது. இஸ்ரேலில் பல வான் பரப்புகளை இன்டர்செப்ட் பண்ணப்பட்டது. அப்போ இந்த இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா ஜெருசலேம்ல இந்த வான் பரப்புல வந்த ஒரு பாலிஸ்டிக் மிசைல் இன்டர்செப்ட் பண்ணப்பட்ட பொழுது அதனுடைய சிதறல்கள் விழுந்த பகுதி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போறேன். அது குறிப்பாய் நீங்க எனக்கு ஆப்போசிட்ல எதுக்கு நீங்க பாக்குறீங்களே, அப்போ நீங்க பாக்குற இந்த பகுதி யூதர்கள் வசிக்கக்கூடிய பகுதி. சரியா? இந்த இடத்துல நேற்றுக்கு இன்டர்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு மிகப்பெரிய சிதறல் அது விழுந்து இந்த இடத்துல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனா அதற்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஓல்ட் சிட்டியை பத்தியான ஒரு இன்ட்ரோடக்ஷன். இதுல நீங்க பாக்குற இந்த மிகப்பெரிய பரப்பளவு உள்ள இந்த பகுதி அல்-அக்ஸா மசூதி வளாகம். இதுதான் உலகத்திலேயே புவிசார் அரசியலில் மிகவும் பதட்டம் நிறைந்த பகுதி. அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் நடத்தின தாக்குதலுக்கு அந்த மூக்கு அவர்கள் இட்ட பெயர் அல்-அக்ஸா ஃப்ளட், அல்-அக்ஸா பிரளயம் அல்லது அல்-அக்ஸா வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழில் அர்த்தம் கொள்ளலாம். அப்போ அந்த அளவுக்கு பெரிய பதட்டம் நிறைந்த ஒரு டென்ஸ்டான இந்த பகுதி. இந்த நாட்கள்ல ரமலான் மாதம் இருக்கின்றபடினால வெள்ளிக்கிழமை நேற்றுக்கு திரளான அரபு இஸ்லாமியர்கள் இங்க தொழுகை நடத்தி கொண்டிருந்த நேரம், மதிய நேரத்துல ஈரான்ல இருந்து வந்ததான மிசைல் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டு அதனுடைய அந்த சிதறல்கள் ஜூவிஷ் குவார்டர்ல விழுந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த காலம் ஒரு பண்டிகை காலம் அப்படின்னு சொல்லலாம். யூதர்களுக்கு வரக்கூடிய அடுத்த ஒரு சில நாட்கள்ல அவர்களுக்கு பாஸ்ஓவர் பண்டிகை, பஸ்கா பண்டிகை வரப்போகுது. கிறிஸ்துவர்களுக்கு ஈஸ்டர் பண்டிகை வரப்போகுது. அப்போ இந்த போன வாரத்திலேயே கிறிஸ்துவர்களுக்கும் யூதர்களுக்கும்
இஸ்லாமியர்களுக்கு புனித தலமாய் கருதப்படுகிற 3 புனித தலங்களும் பெரிய அளவில் அச்சுறுத்துதல்கள், பாதுகாப்பு அச்சுறுத்துதல்கள் இருக்கிறது என்று சொல்லி இஸ்ரேலிய அரசாங்கமா இருக்கட்டும், ஜெருசலேமுடைய காவல்துறை பார்டர் போர்ஸா இருக்கட்டும், இங்கு எந்த வழிபாடுகளும் நடத்தக்கூடாது என்று சொல்லி அந்த பகுதிகள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில தான் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஈரானுடைய இந்த தாக்குதல்கள் இங்கு உள்ள பக்தர்கள் மத்தியில் பெரிய ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே இந்த பகுதியில் மிகப்பெரிய அளவுல ஒரு பதட்டம் நிறைந்த பகுதியில் இந்த ஒரு நேற்று நடைபெற்ற தாக்குதல்கள் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா குறிப்பாய் உலகத்திலே மிகவும் பதட்டம் நிறைந்த இந்த பகுதி, இந்த பரப்பில், ஏன்னா இந்த பரப்பில் இப்படிப்பட்ட ஏவுகணை தாக்குதல் நடந்தது மூலமாக அதனுடைய சிதறல் விழுந்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை மக்களுக்குள் ஏற்படுத்தி இருக்கிறது. நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இங்க போய் ஜூவிஷ் குவார்ட்டர்ஸினுடைய பகுதியை பார்க்க போகிறோம். இந்த பார்க்கிங் ஏரியால இது 2வது முறை, போன வாரத்திலேயே 2வது முறை ஏவுகணை இன்டர்செப்டட் ஏவுகணைகளுடைய வழிமறித்து வானத்திலேயே இடைமறித்து தாக்கப்பட்ட ஏவுகணைகளுடைய சிதறல்கள் 2வது முறையாக இதே பகுதியில் விழுந்திருக்கு. இது யூதர்கள் வாழக்கூடிய பகுதி. ஓல்டு வால்ஸ்லாம் பார்க்குறீங்க. ஜூவிஷ் குவார்ட்டர்ஸ். இங்கே ஃபுல்லாக இருக்கிறத பார்க்குறோம். கரெக்டாக மிசைலினுடைய அந்த டெப்ரிஸ் ஹிட்டான அந்த பகுதியை வந்து நான் இப்போ காமிக்கிறேன். இது ஜூவிஷ் குவார்ட்டர்ஸ். இப்போ நம்ம என்னன்னா, இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்து அப்படிங்கிறத வந்து இங்கிருந்து பார்க்க முடியல. நம்ம கீழே போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி நம்ம தேடலாம். எதிரில் பார்க்கறது தான் வந்து ஒளிவு மலை. இந்த ரோடு வந்து இப்போ நான் நடந்து போகிற இந்த பகுதி, இது ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. ஜூவிஷ் குவார்ட்டர்ஸ் வந்து இன்றைக்கு ஷபாத் யூதர்களுக்கு இந்த ஓய்வு நாள். இந்த நாட்கள்ல இந்த யுத்தத்தினுடைய 22வது நாள்ல ஜெருசலேம் ஓல்ட் சிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். ஏன் மக்கள்லாம் இல்லைன்னா, இன்னைக்கு ஷபாத் யூதர்களுடைய ஓய்வு நாள் இருக்கிறதுனால இங்க ஆஃபீஸஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கும். அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகளுக்கும் ஈரானுக்கும் இடையிலே நடக்கிற யுத்தத்தினுடைய 22வது நாள். இந்த நேற்றுக்கு 21வது நாள் ஃப்ரைடே. நேற்றைய தினம் இஸ்லாமியர்களுக்கு இந்த ரமலான் மாதத்தில் மிக முக்கியமான ஒரு நாள். அதேபோல் யூதர்களை பொறுத்தவரையிலும் நேற்றுக்கு ஈவினிங் ஓய்வு நாள், ஷபாத் தொடங்குகிற ஒரு நாள். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகள், குறிப்பாய் 3 பாலிஸ்டிக் மிசைல்ஸ் நேற்று ஏவப்பட்டது. அது இந்த வான்பரப்பில் இடைமறித்து தாக்கப்பட்ட பொழுது அதிலிருந்து விழுந்த சிதறல்கள் தான், விழுந்த இடம் தான் நீங்கள் பார்க்குறீங்க மேலே. இது எருசலேமில் இருக்கிற ஜூவிஷ் குவார்ட்டர்ஸ், யூதர்கள் வசிக்கக்கூடிய பகுதி. இது ஒரு பார்க்கிங் ஸ்லாட்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மேலே இருக்கிறதுலாம் வந்து பார்க்கிங் ஸ்லாட். இந்த பார்க்கிங் ஸ்லாட்டில் இது 2வது முறை. போன வாரத்துக்கு முந்தின வாரம் நடந்த இதே மாதிரியான இன்டர்செப்ஷனில் இந்த சிதறல் விழுந்த இடம் வந்து இதுக்கு மேலே பக்கத்தில் இருக்குது. சின்ன ஒரு சிதறல் துண்டு விழுந்த இடம். இது நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா இது இந்த மேலே பார்க்குறீங்க. ஏன்னா மேலேருந்து அந்த வீடியோவில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெளிவாக தெரியல. அதை இங்கிருந்து நான் உங்களுக்கு கீழேருந்து நான் காமிக்கிறேன். அது எந்த அளவுக்கு வந்து ஒரு டேமேஜ் உண்டு பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது மிகப்பெரிய சத்தத்தோடு இங்கே கீழே விழுந்ததை பக்கத்தில் இருக்கவங்களாம் கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த நாட்களில் ஈரான் வந்து மோர் தென் 2 tons 2 டன்னுக்கு மேலான வெடிப்பொருளுக்கு நிரப்பப்பட்ட ஏவுகணைகளை ஏவுகிறதாக ஈரானே சொல்லியிருக்கு. இந்த சூழ்நிலையில் மக்கள் வந்து இது ஒரு பண்டிகை காலம். ரமலான் பண்டிகை, பாஸ்ஓவர் பண்டிகை யூதர்களுக்கு வருது, கிறிஸ்தவர்களுக்கு ஈஸ்டர் பண்டிகை வருது. இந்த நாட்களில் இந்த போர் முடிந்தால் நலமாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. இதுதான் இந்த 21வது நாளினுடைய ஒரு அப்டேட். நான் வந்து 22ஆம் தேதி கொடுத்துருக்கேன். தொடர்ந்து உங்களுடைய இந்த செய்திக்கான, இந்த வார் நியூஸுக்கான அப்டேட்ஸ்க்கு நீங்கள் ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள்.
அது ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும் பொழுது அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க அது ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.